கர்த்தருக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை நான் இந்த கால வேளையிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் மன்னா 6ஆம் தேதி 10வது மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த கால வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணினீர் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை சுகமாக தங்க பண்ணுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே தேவன் ஒருத்தர் தான் இந்த நாட்களிலே நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருந்து எங்களை இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்தி செல்லுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதல் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை என்று இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே முறுமுறுத்து கொண்டு இந்த நாட்களில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் தருகிற தேவன். அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூமியிலே பாருங்கள், நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒரு சந்தோஷமாகவோ அல்லது இந்த நாட்களில் ஒரு சமாதானமாகவோ அல்லது ஒரு நிம்மதியோடு இந்த நாட்களிலே வாழ முடியாத நிலைப்பாட்டுகளே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நெருக்கமான சூழ்நிலைகள், நெருக்கமான வாழ்க்கை, நெருக்கமான காரியங்கள், எங்கு பார்த்தாலும் ஒரே நெருக்கங்களும் துன்பங்களும், அங்கே ஒரு சமாதானம் இல்லாத காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. வேலை செய்கிற இடங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, வீடுகளிலே பிள்ளைகள் மத்தியிலே குடும்பம் மத்தியிலே இந்த நாட்களில் ஒரு சமாதானத்தை காண முடியாது. அருமையான அன்பு பிள்ளைகளே, தெருவிலே பார்க்கிற வேளையிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் இல்லை. ஏனென்று பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு உலகத்திலே கர்த்தரை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் இந்த நாட்களிலே சமாதானம் இல்லாதபடி இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை அறிந்து ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த நாட்களிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக இந்த நாட்களிலே தங்க பண்ணுகிறீர் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். தேவன் ஒருவரே நம்மை எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சுகமாய் இருக்கும்படியாக, சுகமாய் தங்கும்படியாக தேவன் நமக்கு இந்த நாட்களை கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுகத்தையோ அல்லது இந்த நாட்களிலே ஒரு காரியத்தையோ இந்த நாட்களிலே செய்ய முடியாது. சகோதரங்களாக இருந்தாலும் ஆறுதலையோ சுகத்தையோ இந்த நாட்களிலே கொடுக்க முடியாது. ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தைகளை இந்த நாட்களிலே பேசுவார்கள், ஆனால் ஒரு சுகத்தையோ சமாதானத்தையோ அவர்களாலே கொடுக்க முடியாது. அந்த சுகத்தை கொடுப்பவர்னு சொன்னால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஒருவரே எங்களை சுகமாக தங்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனாலே அந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நாடி தேடி வருவோமா இருந்தால் தேவன் நம்முடைய நிலையிலே இருந்து நமக்கு ஒரு சுகத்தை தந்து நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த கால வேளையிலும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்குத்தத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும், ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும், ஒரு தனிப்பட்ட சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி வாலிப தங்கச்சிகளுக்குள்ளேயும் கர்த்தர் இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே நான் விசுவாசிக்கின்றேன். நாங்கள் வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிற வேளையிலே தேவன் நம்மை சுகமாய் தங்கும்படியாக தேவன் நமக்கு அந்த கிருபையை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவரிடத்திலே போய் இந்த நாட்களிலே சமாதானத்தையும் சுகத்தையும் பெற்று இந்த நாட்களிலே அவரை அண்டிக் கொள்ளுகிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்
நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவருக்கே கனம் துதி மகிமை எல்லாம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன்.